இன்றைக்கி வந்து பூவை அறுத்து எடுத்துன்னு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா மாமா வந்து வேலை இருக்குதுன்னு வெளியில் போயிடுச்சு. மாமா இருந்தால் மாமாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம், சீக்கிரம் பூ அறுத்தாயிருக்கும். நான்லாம் பூவெல்லாம் அறுக்கிறதில்ல, எடுத்துன்னு போய் மட்டும் போடுவேன். பூ அறுக்கிறதெல்லாம் எங்கள் வீட்டில் அக்கா, தாத்தா, பாட்டி அறுக்கும். மாமா இருந்தால் மாமாவும் கொஞ்சம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணோம். நான் பூ அறுக்க மாட்டேன். அதனால் மாமா எடுத்துன்னு போய் என்ன போட்டு வந்துடுறா, என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால் வந்து அவனை மச்சானை தான் அனுப்பிடலான்னு பார்த்தேன். போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் தானே நீயும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து கூப்பிட்றான். இங்கே பாருங்கள், கனகாமரம் பூச்செடி ஃபுல்லாக களை முளைச்சி நிற்கிது. டிராக்டர் வரத்துக்கு வழி இல்லை. இல்லைன்னா பூ அறுக்க வரைக்கும் அறுத்துட்டு நிலத்தை வந்து ஓட்டி விடலான்னு இருக்குது ஏறு. ஏன்னா ஃபுல்லாக களை முளைச்சின்னு இருக்குது. அந்த மூலையில் மட்டும் இதெல்லாம் அறுத்துச்சு. வர்ற 2 கிலோ 3 கிலோ பூவுக்கு வேலை அதிகமாக வாங்குது கொல்லி. அதனால் வந்து டிராக்டர் வந்துச்சுன்னா ஃபுல்லாக ஓட்டிடணும். ஏன்னா தண்ணி விட்றதுனால செடி நல்லா இருக்குது, மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் வந்து களை பறிக்க முடிஞ்சால் பறிக்கிறது, இல்லைனாக்கா ஏர் ஓட்டி விட்ருவோம். இன்னொரு வச்சா செடி வச்சுக்கலாம். இதை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் நல்லா பார்த்து. இது நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாள் பூ அறுத்தாயிடுச்சு. செடி வந்து முடிகிற ஸ்டேஜ் அவள் தான் இது. இது வந்துருந்துச்சு ஓட்டிட்டு அடுத்த வாட்டி வேறு பயிர் போடணும். வேறு பயிர் போட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் தான் வந்து பூச்செடி நடணும். தொடர்ந்து ஒரே பயிர் நட்டால் வந்து சரி வராது. பூ பார்த்திங்கன்னா 2 கிலோ தான் வந்திருக்கு.